4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன். ஒரு 5 முந்திரி உடச்சி வச்சுருக்கிறேன், முந்திரி போட்டுக்கலாம். நீங்கள் கடலக்காய் வேணுனாலும் போட்டுக்கலாம், நான் முந்திரி போட்டிருக்கிறேன். முந்திரியும் கடலக்காயும் சேர்த்து கூட போட்டுக்கலாம். இது ஒரு பெரிய வெங்காயம் மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி செதுக்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் 4 பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க, காரம் சுருக்காக இருக்கணும். வெங்காயம் வதங்கட்டுங்க. காய்கறிங்க நறுக்கி சேர்த்து கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி வெறும் அவல் தான் போட்டு பண்ண போகிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், பாருங்கள். அவல் நல்லா 3 தடவை அலசிட்டு சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷமாக இருக்குதுங்க. இதுவே போதும், நல்லா பொல பொலன்னு ஆகிடும். பாருங்க, இப்படி ஆகிடும் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தாவே. வேணும்னா லேசாக ஒரு 4-5 துளி தண்ணி வேணால் தெளிச்சிக்கலாம். இப்போ இந்த அவலை இதில் போட்டுக்கிறேன். ஒரு எலுமிச்சை பழத்தில், ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தில் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு கலந்து கரைச்சி வச்சுருக்குறேங்க. இதை இப்போ ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். உப்பு சரி பார்த்துட்டு இறக்கிடலாங்க. சிகப்பு அவல் உப்புமா தயார். நன்றிங்க.